மக்களே, நான் இந்த இதே சேனல்ல டேனிஷ் டோக்ல பாத்தீங்கன்னா 3 கிழமைகளுக்கு முதல் ஜாழ்ப்பாண சகோதரிகள் இந்த விஜே பார்வதி செய்த அசிங்கத்தை பத்தி சொல்லியிருந்தார்கள். அவங்களோட வெளி உலகத்துல அவங்க பல பேருக்கு முதுகுல குத்துனது, துரோகம் பண்ணது, அநியாயம் பண்ணது, வாழ்க்கையை அழிச்சது, அப்படியான விடயங்கள் சோசியல் மீடியால போதும். அதுல நிறைய பெண்கள் வீடியோ போட்டாங்க. சோ அப்ப விஜே பார்வதியோட ஒரு இதை பத்தி, அதாவது எப்படி இப்ப பிக் பாஸ்க்குள்ள பண்ற அசிங்கங்களை போலதான் வெளியில கூட இருந்தவர்களே குத்தி இருக்காங்க அவங்களோட தேவைக்கு அப்படின்றத நிறைய பேர் வெளிச்சம் போட்டு சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம சொன்னா சோசியல் மீடியால இப்படியான விடயங்கள் நடந்துச்சு, அதை ஜாலியின் சகோதரிகள் போட்டு உடைச்சாங்கன்னு. அந்த வீடியோவை போய் வேணும்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்க. அதுல நான் என்னெல்லாம் ஒரு 3 கிழமைக்கு முதல் நான் இந்த விஜே பார்வதியை பற்றி சோசியல் மீடியால இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் சொன்னனும். அத்தனை விடயங்களும் இந்த விஜே பார்வதி செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, உறவை கெடுக்கிறது, உறவுகளுக்கு இருக்கிற அந்த ஒரு பிணைப்பை கெடுக்கிறது. அதை பண்றதுல விஜே பார்வதி கை என்ன சொல்லுவாங்க, அதுல எக்ஸ்பர்ட், சரியா, அந்த நபர் அப்படின்னு. அதைத்தான் பிரஜினவர்களிடம் இந்த விஜே பார்வதி பார்த்தாங்க. புருஷன் மனைவியிடம் ஒரு சண்டை வரணும், ஒரு பெரியதொரு வெடிக்கணும் என்றதான் இந்த விஜே பார்வதி கேவலமான விடயம் பண்ணிச்சு. அதை பற்றி ஒரு பார்வை ஒண்ணு. அடுத்தது விக்ரம் அவர்களிடம் மக்கள் கேட்கிற கேள்வி, என்ன ஃபேக்கையா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. திவ்யா அவர்கள் விடயத்துல இந்த விக்ரமோட கேவலமான முகம். இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். மக்களே, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கேளுங்க, சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்சா பல பேருக்கு குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் இந்த விஜே பார்வதி. சோ இந்த கமருடீன் அப்படின்றவர் இந்த விஜே பார்வதியோட எப்படி பழகினாங்க ரெண்டு பேரும் அப்படி என்பது நம்ம எல்லா கண்களும் பார்த்துச்சு, காதுகளும் கேட்டுச்சு, வாய்களும் அதை பத்தி பேசிச்சு, சரியா. சோ அப்ப இது வரைக்குமே எந்த பிக் பாஸ்லயுமே இவன் அமீர் பாவனியா இருக்கட்டும், ஏன்னா அவங்க இப்ப வெட்டிங் பண்ணிட்டாங்கல்ல, அமீர் பாவனியா இருக்கட்டும், இல்ல வியாத பாய்ஸ்ல இருந்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் எந்த சீசன்ல இருந்த நபர்களா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலேயோ இல்ல லவ் என்ற பேர்லயோ, ஏன் ஈவன் நிக்ஷன் ஐசு அவங்க கூட, அசல் கோளாறு நிவாஷினி அவங்க கூட பண்ணாத ஒரு அருவருக்கத்தக்க கேவலத்தை இந்த விஜே பார்வதியும் காமருடீனும் சேர்ந்து பேசினார்கள். மனுஷனா இருக்கிறவன் கண்டிப்பா மானம், ரோசம், சூடு, சொரணை இருக்கும். நாம ஆடைகள் போட்டுட்டு வெளியில போறது, ஒருத்தர் ஆடை போடாம வெளியில போனான்னா அவனுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை இருக்கா? இல்ல. அப்ப அதே மாதிரிதான் இந்த கமருடீன் ஒண்ணுமே போடாம அந்த ஷோல இருந்து பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளவு தூரம் சாப்பிடக்குள்ள அப்படி பப்ளிக்கா பேசுறான், கவர் போட்டுக்கிட்டு சாப்பிடுவோம், 4 பேரை சாப்பிடுவோம். தயவு செய்து நான் திரும்ப சொல்றதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட அசிங்கத்துக்கு சில அசிங்கங்கள் சப்போர்ட் பண்ணது இல்ல. அப்ப அந்த அசிங்கங்களுக்கு அப்பயாவது உரைக்குதான்னு பார்ப்போம். அப்ப அப்படி இருக்கக்குள்ள அப்படி பேசக்க இந்த விஜே பார்வதி அது என்ஜாய் பண்ணுது. மூஞ்சியை வேணும்னா போய் பாருங்க மக்களே, நானும் பிடிச்ச இப்படின்ற மாதிரி. இதை விட அது அசிங்கமா இருந்தது, சரியா. அப்படி பேசுது, என்கரேஜ் பண்ணுது, நைட்டு ஃபுல்லா இருந்து பேசுது, இப்படி தோல்ல உரசுது, இப்படி காமிக்குது. அதுக்கப்புறம் ஜெயில இருக்க காலுக்கு மேல தொடக்கி மேல காலை போட்டுச்சு, சோஃபால இருக்கக்குள்ள ஒரு காலை தொடக்கி மேல போட்டுச்சு, நெஞ்சில கைய வச்சது, இப்படி பண்ணிச்சு. கடைசியா என்ன பண்ணிச்சு அப்படின்னா, வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சோம்னா வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த காமருடீனுக்கு வெளியில சப்போர்ட் இல்ல, கழுவி ஊத்துறாங்க, கோஸ்ட் கழுவி ஊத்துறாரு, திவாகருக்கு தான் சப்போர்ட் இருக்குன்னு போட்டு அண்ணேன்னு சொன்ன விஜே பார்வதி, அதாவது திவாகர் கூட ஃபேஷன் ஷோ அந்த டாஸ்க்ல போனா என்னோட இமேஜ் குறைஞ்சிரும்னு சொன்ன இந்த விஜே பார்வதி, திவாகர் ஒரு மனுஷனா மதிக்காத விஜே பார்வதி இவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும் திரும்ப போய் உரசுது, திரும்ப போய் பேசுது. அதுவும் திவாகர் சட்டை இல்லாம இருக்கக்குள்ள உங்களை பார்த்தா எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு, ஏதோ ஒன்று தோணுதுன்னு அண்ணன் சொன்ன வாயால இந்த கர்மத்தை சொல்லுது. அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு பொம்பளை, எப்படிப்பட்ட ஒரு பொம்பளை? டைரக்டா நான் அவங்களோட மூஞ்சிக்கு நேரம் பார்த்து கேட்பேன், விஜே பார்வதியோட மூஞ்சிக்கு கிட்டையும் இல்ல அவங்களோட தேவ நபர்களுக்கிட்டையும். ஏன்னா இந்த ஷோ கண்டிப்பா ஒரு பாடம். கமல்ஹாசன் அவர்கள் சொன்னது போல இது ஒரு பாடம், தி பிகெஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா. சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள என்னென்ன குப்பை கர்மம் பண்ணக்கூடாது அத்தனையும் பண்ண ஒரு நபர் தான் இந்த விஜே பார்வதி. சோ அவங்களுக்கு தேவைப்பட்டா டச் பண்ணுவாங்க, தேவைப்பட்டா பேட் டச் அப்படின்னுவாங்க. அவ்வளவு தூரம் கமருடீனோட நைட்டு ஃபுல்லா இருந்து பேசி கர்மம் பிடிச்ச அப்படிங்களை பண்ணி காலுக்கு மேல காலை போட்டு அப்படி உரசி போட்டு அவன் பேட் டச் பண்றானா அப்படின்னு சொன்ன ஒரு பொம்பளை, ஒரு கல்யாணமான ஒரு நபர், ஒரு ஜென்டில்மேன் இருக்கைக்குள்ள அவருடைய அனுமதி இல்லாம தோல்ல இப்படி நீ கைய வச்சா, நல்ல வேளை அவர் அறையல, நான் இருந்திருந்தா அரைஞ்சிருப்பேன், சரியா. பெண்களுக்கு எப்படி பெண்கள் எப்படியோ அப்படிதான் ஆண்கள், சரியா.
ஒரு பெண்ணை ஒரு அனுமதி இல்லாம எப்படி தொட முடியாது, அதே போலதான் ஒரு ஆணுக்கும் கற்பு இருக்குடா, சரியா? சோ அப்ப அப்படி இருக்கேக்குள்ள நீ தொட்டது தப்பு. அது நீ எப்படிப்பட்ட ஆளுன்றது நம்ம வெளியில பார்க்க தேவையில்லை. பிக் பாஸ்ல 4 கிழமையிலே நீ வந்து பண்ணிட்ட, நீங்க எப்படிப்பட்ட அசிங்கமான ஒரு நபர் அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்ட நீங்க வந்து அப்படி தொட்டா நம்ம பிரஜின் பண்ணதுல என்ன தப்பு? அவர் அப்படி பண்ணாம இருந்திருந்தா தான் தப்பு, சரியா? இந்த விஜய் பார்வதிக்கு ஓட் போடுறதுக்கு சோத்துல கீழே கிடந்த ஏதோ அசிங்கத்தை எடுத்து குலைச்சி போட்டு தின்றதுக்கு ஈக்குவல். மக்களே, கடவுளே, இந்த பார்வதியை நினைஞ்சா எனக்கு அவ்வளவு கோபம் வருது. இந்த ஷோல எந்த ஷோக்குமே வர தகுதி இல்லாத ஒண்ணு. என்ன பண்ணிருக்கு இந்த இவ்வளவு நாள்? பிஆர் டீமுக்கு 4.5 லட்சத்துக்கு கொடுத்துட்டு வந்திருக்கு. ஒரு டாஸ்க் பண்ணல, பிக் பாஸ் ரூல்ஸை மதிக்கல, வீட்டு வேலை பண்ணல. ஆனா அதுக்கு அதை தாண்டி வேற கர்மங்கள் அசிங்கங்கள் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியுது, வெக்கமே இல்லாம. இப்படி உழைக்கிற காசுல அதோட குடும்பம் சின்ன போகுது. பா வாவ் வாவ். பட் பிரஜின், ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப் மேன், ஜென்டில்மேன் பிரஜின், நீங்க செம்ம. என்னோட சிஸ்டர்ஸ் வந்து பிரஜினுக்கு வந்து இப்படி ஒரு விடயம் பண்ணோன்னே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணாங்க. ஓகே மக்களே, இதோ ஒரு விடயம். அது 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 விஜய் பார்வதிக்கு மக்கள் கொடுக்குற செருப்படியை பத்தி ஒன்று. ரெண்டாவது வந்து நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம். நானும் பார்த்தேன், அந்த சந்திரமுகி படத்துல ஒரு பாம்பு ஒன்று வரும் இல்ல, அந்த பாம்பு வந்து ஏதோ பண்ண போகுதுன்னு நம்மளும் பார்த்து கொண்டிருப்போம். கடைசி வரைக்கும் அந்த பாம்பு வந்து ஒன்றும் பண்ணாது, பில்டப் தான் இருக்கும். விக்கல்ஸ் விக்ரம் வர்றாருன்னொன்னே பெரிய ஆளுகள் எல்லாம் பெரிய பில்டப் கொடுத்தாங்க. விக்கல்ஸ் விக்ரம் முடிப்பார், விக்கல் விக்ரம் அப்படி பண்ணுவான், விக்கல்ஸ் விக்ரம் இப்படி பண்ணுவேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என்ன ஏன் பண்ண போற அப்படின்னு. ஒண்ணுமே பண்ண மாதிரி இல்லை, ஏதோ வந்து அரும்பு இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி பண்றாரு. அதை யூடியூப்ல பண்ணிருக்கலாமே, சிம்பிள். திவாகர் அவர்கள் வந்து இந்த கேமராக்கு முன்னுக்கு நடிப்புக்கு ஏதோ ஒரு பண்றாரு, அது ஒரு கோமாளித்தனம் பண்றாருல. ஆனா அந்த மனுஷன் இவரை விட கொஞ்சம் நல்லா பண்றாரு. பார்வதியோட சேத்துல என்ன விழுந்தாலும் அது சேருதான். அப்ப பார்வதியோட சேர்ந்தபடியா தான் அந்த ஆளுக்கு இருந்த மரியாதையும் போச்சு. ஆனா இந்த விக்கல் விக்ரம் வந்து திவாகர் பண்ற அளவுக்கு ஒன்றுமே பண்ணல, ரெண்டுமே ஒண்ணுதான், சரிங்களா? சோ அப்ப அதை விட இவருடைய பயஸ்ட், விக்கல்ஸ் விக்ரமோட பயஸ்டான ஒரு விடயம் என்னன்னா, பார்வதி எல்லா அசிங்கமும் பண்ணிச்சு, எல்லாமே பண்ணிச்சு, இவரை தள்ளிச்சு, கேமராவை மறைச்சிச்சு, எல்லாமே பண்ணிச்சு, மூடிக்கொண்டு இருந்தாரு, வாயில கொழுக்கட்டை வச்ச மாதிரி. ஆனா நம்ம திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் ஏதாவது பண்ணதுக்கு ஒரு விடயம் வந்து சொல்லியிருப்பாங்க, என்ன பொடி நகருது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு இதாக தான் சொல்லியிருப்பாங்க. இந்த விஜய் பார்வதி பொடி ஷேமிங் பண்றது, அடுத்தவனை அசிங்கப்படுத்துறது அப்படின்னு அந்த எந்த இதுலயுமே சொல்லல. அதை இன்னைக்கு அப்ப விட்டுட்டு உடனே உரைச்சிருந்தா என்ன இருக்கு? எனக்கு ஒரு விடயம் பிடிக்காட்டா, ஒருத்தவங்க சொல்லக்கு பிடிக்காட்டா, மூஞ்சைக்கு நேரம் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த மனுஷனுமே அப்படித்தான் பண்ணுவான். நம்ம அதை ஒரு நாள் கழிச்சு, இல்ல ஒரு 10 மணித்தேலம் கழிச்சு, 5 மணித்தேலம் கழிச்சு, 3 மணித்தேலம் கழிச்சு நம்ம ஒரு விடயத்தை திரும்ப பண்றோம்னா நம்ம யோசிச்சு ஏதோ பழி வாங்குறோம், இல்ல ஒரு வெண்மத்துல பண்றோம் அப்படின்றது அர்த்தம். அப்ப இங்க அண்ணன் பிகாஸ் அதான் பண்ணாரு, சரியா? ஸோ ஒட்டுமொத்த வீடுமே திவ்யாவுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிரஜின், சந்திரா இவங்களை தவிர்த்து எல்லாருமே வன்மத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. பொதுவாக ஹார்ட் ஒர்க் போடுறவங்களை நம்ம தமிழ் மக்கள் தூக்கி விடுவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் வெளியில ரிசல்ட் திவ்யாவுக்கு மக்கள் கொண்டாடுவாங்க. அதனாலேயே எவ்வளவு தூரம் வன்மத்தை திணிக்க முடியுமோ திணிச்சு கொண்டிருக்காங்க. அன்னையும் திணிச்சிட்டாரு விகாஸ் விக்ரம. சொல்றாரு திவ்யா என்ன பாடி ஷேவிங் பண்ணாங்கன்னு. அரே அப்ப இப்ப பாடி ஷேவிங் பண்ணாங்க திவ்யா அப்படின்னா, இத்தனை வாரமா அந்த விஜய் பார்வதி உங்களை எவ்வளவு தடவை பாடி ஷேமிங் பண்ணிருக்கு, கெட்ட வார்த்தையால் பேசியிருக்கு, வீட்டுக்குள்ள எவ்வளவு அராஜகம் பண்ணிருக்கு. அப்ப கொழுக்கட்டை வச்சு கொண்டாரு நீங்க விக்கல்ஸ் விக்ரம். அது சரி, இப்ப திவ்யா அவர்கள் வந்து சத்தம் போடக்கூடாது அப்படி மன்னிக்கிற மக்களை ஒரு கோலண்டு வந்துச்சு, அதான் புஷ் பண்ணிட்டு போனா. சோ ஓகே, அப்போ இப்போ இவங்க வந்து ரூல்ஸை மதிக்கிற இல்ல, டெடிகேஷன் இல்ல, டிசிப்ளின் இல்ல அப்படின்னு திவ்யா அவர்கள் மட்டுமா சொன்னாங்க? அந்த ஷோ நடத்துற ஹோஸ்ட் சொன்னாரு, பிக் பாஸ் அந்த ஒவ்வொரு வாரமும் சொல்றாரு. அப்போ இவங்க வந்து இப்ப திவ்யாவுக்கு மட்டும் அவங்க சொல்லுவாங்க, நீங்க எங்களுக்கு டிசிப்ளின் இல்லைன்றீங்க, நாங்க அதை பண்ணலன்றீங்க, நாங்க இதை பண்ணலன்றீங்க, என்ன பொய் சொல்றீங்களோ, நீங்க என்ன பண்றீங்கன்னு. அடே திவ்யா அவர்கள் மட்டும் சொல்லுங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் சொல்றாங்க. அதைத்தான் ஹோஸ்டும் சொன்னாரு, பிக் பாஸும் சொல்றாரு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிராண்ட் லாஞ்சில வந்த குப்பை போட்டியாளர்கள்னா நீங்க தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அது கூட இவங்க மண்டையில ஏற இல்லையா அப்படின்றதான் கவலையா இருக்கு மக்களே, சரிங்களா? எங்க இருந்து பிடிச்சாங்களோ தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு 7 வயல்காடு போட்டுட்டு மீதி இருக்கிற ஒரு 10 துரத்தி விட்டுறலாம்.
ஏன்னா அதுகள் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. இவ்வளவு நடந்துச்சு. அந்த பொண்ணு ஒரு 5 நாள் ஷோ காட்டுச்சு திவ்யா அவர்கள் எப்படி பிக் பாஸ் கேம் ஆடணும்னு. ஒரு பக்கம் திவ்யா அவர்கள், இன்னொரு பக்கம் சந்திரா அவர்கள் அந்த ஷோ எப்படி ஆடணும்னு காமிச்சாங்க. அதை கூட இருந்து பார்த்து போட்டு மண்டல ஏற இல்லைன்னா என்னடா டே உங்களா டே விக்கர்ஸ் விக்ரம் பேரப்பாரு. ஸோ நீங்க யூடியூப்ல மேடைகள்ல எதை பண்ணீங்களோ அதை பண்ணுங்க சார். சரியா? விக்கர்ஸ் விக்ரம், அந்த அமித் அப்படின்றவரு, அவங்கெல்லாம் நல்லவங்கப்பா, ரொம்ப நல்லவங்க. வெளியிலேயே இருந்து கொள்ளுங்க. இந்த ஷோக்குள்ள வந்து ஆடுறவங்களையும் கெடுக்காதீங்க. மக்களுக்கு பிடிச்சவங்களையும் உங்களுடைய அந்த ஒரு வெண்மத்தினால கெட்டவங்களாக்க பார்க்காதீங்க. சரிங்களா? விக்ரம் உங்களுக்கு தான். மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.